ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஏகப்பட்ட பங்குகளில் சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பற்றி. நம்ம ஃபியூ வீக்கு முன்னாடி நிறையா பிஎஸ்சி வங்கி பங்குகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எல்லா பங்குகளும் ஒரு 10% to 20% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற சமயத்தில் இறக்கம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்கை தவிர மற்ற எல்லா பங்குகளிலிருந்தும் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்தோம், ஓகேங்களா? இப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துட்டு நல்ல விதமான ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 335க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணது கிட்டத்தட்ட 85 ரூபாயில், ஓகேங்களா? நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கரண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது அவங்களோட Q4 அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11.5% வந்துட்டு லோன் க்ரோத் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 9.85 லட்சம் கோடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டை வந்துட்டு இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்ல விதமான ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 210 அப்படிங்கிற ரேஞ்சை இந்த பங்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? அதே போல் டோட்டல் அட்வான்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 8.84 லட்சம் கோடியாக வந்துட்டு மார்ச் 31 எண்டு மந்தில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாகவே வந்துட்டு நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் பொறுத்தளவுக்கும் 7% வந்துட்டு டோட்டல் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13.70 லட்சம் கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே வந்துட்டு ப்ரீவியஸ் டைமில் கிட்டத்தட்ட 12.81 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் பேங்க்கோட டோட்டல் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 8.8% வந்துட்டு அதிகமாக இருக்குது. போன டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட 21.65 லட்சம் கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கரண்ட்டாக 23.56 லட்சம் கோடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது கரண்ட்டாக கிட்டத்தட்ட 72% இன்க்ரீஸ் இருக்குது இந்த மார்ச் 31 எண்டில். ஸோ இதே ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு 16% தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே வந்துட்டு பேங்க் சைட்லேருந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல விதமான க்ரோத் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 210 வரைக்கும் பங்கு வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? கண்டிப்பாக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிரெடிட் க்ரோத் வந்துட்டு கிட்டத்தட்ட 13.56% வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.86 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி மார்ச் குவார்ட்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதோட அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் க்ரோத் வந்துட்டு கிட்டத்தட்ட 5.15 லட்சம் கோடியாக வந்துட்டு இப்போதைக்கு ரெஜிஸ்டர் ஃபைலிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டல் டெபாசிட்னு பார்க்கும்போது போன இயரோ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10.20% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக கிட்டத்தட்ட 7.37 கோடி வந்துட்டு லட்சம் கோடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே இது போன டைம் கிட்டத்தட்ட 6.69 லட்சம் கோடியாக வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணும்போது பேங்க் ஆஃப் இந்தியாவும் நல்ல விதமான ரிசல்ட் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் மண்டேவோ இல்லை டியூஸ்டேவோ வந்துட்டு தனியாக பிஎஸ்யூ பங்குகளில் எந்த பங்குகள் அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அதில் எந்தெந்த பங்குகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அகைன் ஒரு முடிவு எடுக்கலாம், ஓகேங்களா? அடுத்ததாக இதை தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடாவும் வந்துட்டு அவங்களோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட 12.41% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10.81 லட்சம் கோடி வந்துட்டு இந்த மார்ச் 31 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் கிட்டத்தட்ட 9.69 லட்சம் கோடியாக தான் வந்துட்டு இருந்துச்சு எண்டு ஃபினான்ஷியல் இயரில், ஓகேங்களா? அதை தொடர்ந்து பேங்க்கோட டெபாசிட் ரேஷியோ வந்துட்டு 10.24% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது. கரண்ட்டாக 13.26 லட்சம் கோடிகள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த மார்ச்சில். ஸோ ஓவராலாக வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூவில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஒவ்வொரு ரேஷியோலையும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பிஎஸ்சி வங்கி பங்குகளும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செப்பரேட்டாக வந்துட்டு நம்ம பேங்க் அனலைசிஸ் பண்ணிவிட்டு இந்த வங்கி பங்குகளை எந்தெந்த பங்குகளை திரும்பவும் நம்ம என்ட்ராக ட்ரை ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம ஸ்ரீராம் குரூப் பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்குங்க. ஆல்ரெடி இந்த நியூஸை பற்றி ஒரு ஹிண்ட் நமக்கு கிடச்சிச்சு. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கம்பெனியான சான்லாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ரீராம் குரூப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேக்கை அக்வைர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேக்கை இவங்க வந்துட்டு இப்போ அக்வைர் பண்ண போகிறாங்க. சான்லாம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கன் கம்பெனி. இவங்களும் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான், ஓகேங்களா? சேம் வந்துட்டு இவங்க ஸ்ரீராம் குரூப்போட இன்சூரன்ஸ் ஜாயின் வெஞ்சரில் இருக்காங்க. ஸோ அந்த ஜாயின் வெஞ்சரில் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேக்கை வந்துட்டு இப்போது சான்லாம் தான் ஹோல்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஃபைலிங் ஆகிருக்கு, ஓகேங்களா? இந்த நியூஸ் படி ஆல்ரெடி இவங்க வந்துட்டு ஒரு 42% ஆஃப் ஷேர் ஹோல்டிங்கில் இருக்காங்க ஜாயின் வெஞ்சரில். அந்த ஒரு 42% இப்போ 54.4% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஸ்ரீராம் ஓனர்ஷிப் ட்ரஸ்ட் மூலமாக, ஓகேங்களா? ஸோ இது மூலமாக வந்துட்டு இவங்க மெஜாரிட்டி ஹோல்டராக இப்போ சேஞ்ச் ஆகிருக்காங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கும், ஓகேங்களா?
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ரெட்டி பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவல் தாங்க. ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் ரெட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பங்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதோட இவங்களை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இவங்க வந்துட்டு இப்போது ஒரு முக்கியமான கம்பெனியோட வந்துட்டு அவங்க ஜாயின் வெஞ்சரில் வர போகிறாங்க, பேயர் அப்படிங்கிற கம்பெனியோட. அதுக்காக அப்படின்னா கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் டிசீஸை வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ட்ரக்குக்காக வந்துட்டு இந்த ஜாயின் வெஞ்சர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக இந்த 2 கம்பெனிகளையும் கொலாபரேட் ஆகி இந்த ஒரு மெடிசனை வந்துட்டு இப்போது ரெடி பண்ணி ஒரு பிராண்டாக வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியரில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் இந்தியாவில் நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. டாக்டர் ரெட்டி ஷேரை பொறுத்தளவுக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 5900 அப்படி ரேஞ்சில் வந்துட்டு மறுபடியும் நிறைய பேர் கன்சிடர் பண்ண சொன்னோம். அந்த லெவலில் நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட மெசேஜ் பண்ணிங்க, ப்ரோ நானும் வந்துட்டு 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க. நான் அதை பார்த்தேன் முன்னாடி. ஸோ அந்த லெவலில் பை பண்ணவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இப்போ இருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு 6500 வரைக்கும் ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சரிவு அப்படிங்கிறது பங்கில் வந்துச்சு. இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்காங்க. சரி, மேபி இன்னும் நீங்கள் இந்த பங்கில் என்ட்ரு ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல விதமான ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கம்பெனி. இன்னும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோவான வேல்யூவில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேர்லி வேல்யூட ஸ்டாக் தான். நீங்கள் ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக 2 மந்த் ஒன்ஸோ இல்லை 1 மந்த் ஒன்ஸோ வந்துட்டு ஜஸ்ட் இதில் 1 ஸ்டாக் 2 ஸ்டாக் அப்படிங்கிறத தொடர்ந்து பை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல விதமான நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்ததாக அதானி வில்மரோட Q4 அப்டேட் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், எடிபிள் ஆயிலோட க்ரோத் வந்துட்டு போன டைம் ரொம்ப ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் இவங்க 50 வீக் லோ அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு டபுள் டிஜிட் க்ரோத் நடந்திருக்கு எடிபிள் ஆயிலையும் ஃபுட் பிஸ்னஸ்லையும். குறிப்பாக வந்துட்டு இந்த வில்லேஜ் சைடில் அவங்களோட சேல்ஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருந்துச்சு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா கம்பேர் டு தி அர்பன் ஏரியாஸ், வில்லேஜ் ஏரியாஸில் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இறக்கம் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. ஆனால் திரும்பவும் அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 18% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு கம்பேர் டு த ப்ரீவியஸ் இயர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர். ஓகேங்களா. அதே போல் வால்யூம் க்ரோத்தும் வந்துட்டு கிட்டத்தட்ட 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படி மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட பிராண்டட் எடிபிள் ஆயிலோட க்ரோத் வந்துட்டு கிட்டத்தட்ட போன இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ 15% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே போன டைம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10% வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது FMCG இண்டஸ்ட்ரியே வந்துட்டு நல்ல விதமான ஒரு இறக்கம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஸோ அதானி வில்மரோட இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. அதானி வில்மர் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 850 இறக்கம் கொடுத்து கரண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 352 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா. இந்த 324 அப்படிங்கிறதுல வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜியனாக இப்போதைக்கு செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்தவே ஒரு 5-6 டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வந்துட்டு இந்த பங்கு 324 அப்படிங்கிற ஸ்டேஜ் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் அந்த பங்கு அந்த இடத்த ரீச் ஆனாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அங்கேருந்து வந்துட்டு திரும்பவும் 496 அப்படின்னு மெதுவாக அவங்க மூவ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக நம்மளோட சூப்பர் ஸ்டார் ஸ்டாக், அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இதை நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த டைமில் நம்மக்கிட்ட சேனல் கிடையாது. அதனால் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் பாஸ்ட் ஃபியூ மந்த் தான் இதை பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹையரான ப்ரைஸில் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இறக்கம் வரும்போது இதை நான் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு டெய்லி நியூஸ் நம்ம இதை பற்றி சொல்லும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஆனாலும் வந்துட்டு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி போகிற அளவுக்கு இப்போதைக்கு பங்கில் சான்சஸ் உருவாகலை. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த Q4 ரிசல்ட் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 34% வந்துட்டு கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ட் டைமில் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ராக்கெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பங்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகாத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களோட அக்ராஸ் இந்தியா ஒரு 253 ஷோரூம்ஸில் இவங்களோட ரெவன்யூ கிட்டத்தட்ட 3400 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த 4th குவார்ட்டரில். ஓகேங்களா. ஓவராலாக இந்த ஃபினான்ஸ் இயர் 2022 to 2023 14,109 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெவன்யூவாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ரிப்போர்ட் என்னை பொறுத்தளவு கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பங்குகளில் ஒரு இறக்கம் ஒரு 5% 6% ஒரு நாள் இறக்கம் வருது, ஒரு பேட் நியூஸ்னால இறங்குது
போகுது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன பையிங் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து இந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு இறக்கம் வரும்போதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பை பண்ணி தொடர்ந்து டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பங்கு ஆக்சுவலாக கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட நீங்கள் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச எல்லா நியூஸுமே. இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.